வணக்கம் தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடுற தொடர்ச்சியான காணொலிகள் உங்கள் கைத்தொலைபேசிகளுக்கு வரும். இன்றைக்கு இலங்கையில் நடந்த மிக முக்கியமான பரபரப்பான விஷயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்க இருப்பது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனின் கைது. மிக பரவலாக பேசப்படுகிறது. தலைப்பு செய்திகளில் இது பிரதான இடத்தை பிடித்தது இந்த விஷயம்தான். காரணம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள் மகன்கள் என்று சொல்லி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் தான் கைதாகாங்க. யார்கிட்டையாவது இருந்து லஞ்சத்தை வாங்கியிருப்பாங்க, இல்லை லஞ்சத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பாரிய திருட்டு, மிகப்பெரிய திருட்டு, அதுவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் திருடப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் பணம் தொடர்பான ஒரு வழக்கில் தான் முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இது எப்படி நடந்தது, எங்கு நடந்தது, என்ன என்ற தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். ஒரு சீன நாட்டவர் தன்னுடைய காரில் கொழும்புல பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் 2 பேர் தங்களை போலீசார் என்று பொய்யாக அடையாளப்படுத்தி அவரிடம் சோதனை நடத்துகிறாங்க. அந்த காரையும் சோதனை நடத்துகிறாங்க. அந்த காரையும் தாண்டி அவர்கிட்ட என்னென்ன இருக்குது, அவருடைய பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்பொழுது இந்த சீன நாட்டவரும் சரி போலீசார் என்று சொல்லி அந்த பாஸ்போர்ட்டை காட்டுறார். ஏனெண்டா போலீசார் என்று உறுதிப்படுத்தப்பட ஒரு நபர்கிட்ட நாங்கள் எங்களுடைய அடையாளங்களையோ எங்களுடைய விவரங்களையோ அவர்களுக்கு காட்டணும், செக் பண்ண கொடுக்கணும் இல்லை. ஆனால் இது போலீசார் என்று நம்பி அந்த சீன நாட்டவர் அந்த காரையும் சோதனை எடுங்கன்னு சொல்லி பாஸ்போர்ட்டையும் காட்டுறார். அப்படி காட்டக்குள்ள அதுக்குள்ள 20 மில்லியன் ரூபாய் பணம் அந்த காருக்குள்ளே ஒரு பையுக்குள்ளே இருக்கிறத இந்த நபர்கள் போலீஸ் என்று போலியாக தங்களை அடையாளப்படுத்திய 2 நபர்களும் பார்க்குறாங்க. உடனேயே அங்காளையும் இஞ்சாலையும் பார்த்துட்டு ஒரு திட்டமிட்ட கும்பல், சாதாரண கும்பல் இல்லை என்றால் என்ன பின்னணி என்பதை நான் சொல்கின்றேன். இந்த 20 மில்லியன் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே தப்பி சென்றிருக்கிறாங்க. அதில் அதிர்ச்சி அடைந்த அந்த சீன நாட்டவர் தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணி போயிருக்கிறார். இதெல்லாமே அங்கே இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த 2 நபர்கள் யார்? அந்த 2 நபரில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் இருக்கிறாரான்னு கேட்டால் அதுக்குள்ள இல்லை. ஆனால் அந்த சம்பவம் நடந்த அதே நாள் அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் எங்கே நின்றுருக்கார் என்றால் கொழும்புல ஒரு பந்தய மைதானத்தில் தானும் தன்னுடைய குழுவும் நின்றுருக்கிறாங்க. என்னது கண்டா, இந்த காசு இந்த திருடன் திருடி கொண்டு வரைக்குள்ள பங்கிட்டு எடுப்போம்னு சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு பணம் என்றதை பங்கிட்டு எடுப்போம் என்ற பிளானில் இவர் சாந்த பண்டாரவின் மகன் நின்றுருக்கிறார். இப்போ சாந்த பண்டாரவின் மகன் தானாகவே சரணடைந்து நேற்று வாக்குமூலம் கொடுக்க போன நேரத்தில் தான் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த மேலதிக விவரங்கள் யார் யார் இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வரலாம். அதோட முதலாவதாக கைதாகிய நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதில் வேறு யாருக்குமே தொடர்பில்லை, நான் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லியிருக்கார். அவரிடம் நடந்த விசாரணைகள், தொலைபேசி அழைப்புகள், வந்த தொலைபேசி அழைப்பு, போன தொலைபேசி அழைப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்பொழுது மேலும் 4 பேர் கைதாகி இருக்கிறதோட அதோட சேர்த்து இன்னும் 3 பேர் கைதாகி இருக்கிறாங்க. தொடர்ச்சியான விசாரணையில் அந்த 3 பேர் ஒரு ஆள் இன்னும் ஒரு சீன நாட்டவர் என்பதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இது சாதாரணமாக எதேச்சியாக நடந்த விஷயம் இல்லை, நன்கு திட்டமிடப்பட்டு நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டு நடந்த விஷயம். இன்னும் இவர்கள் எத்தனை திருட்டுக்களை செய்திருக்கிறார்கள் என்பது விசாரணைகளில் விரைவில் தெரிய வரும். இலங்கையில் துப்பாக்கி சூடுகள் இப்போ அதிகமாக நடந்து வருது. அதுலேயும் இன்றைக்கு அதிகாலை மாத்தறை பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு பதிவாகி இருக்கிறது. காரொன்றில் வந்த நபர்கள் அதிகாலையில் ஒரு மீனவருடைய வீட்டை குறிவைத்து தான் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். என்ன காரணம், என்ன பின்னணி, யார் என்பது குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை வெளியான செய்தியில் யார் என்பது குறித்து இன்னும் தெரிய வரவில்லை. ஆனால் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் தீவிரமாக முயற்சி செய்து வராங்க. இன்னும் ஒரு துப்பாக்கி சூடு பதிவாகி இருக்கிறது. எங்கென்று சொன்னால், நேற்று இரவு கல்கிசை பகுதியில் ஒரு நபரை குறிவைத்து ஒரே இடத்துல இருந்து குறிவைத்து அவருக்கு தெரியாமலே இலக்கு வைத்து சுடுகிறார். அந்த சுட்ட நேரத்தில் துப்பாக்கி இயங்காத காரணத்தால் அந்த துப்பாக்கி சூடு தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு பின்னணியில் என்ன காரணம் என்பது குறித்து விரிவான விசாரணைகள் நடந்து வருது. பொதுவாகவே துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ள போதைப்பொருள் வியாபாரத்துக்கு இடையிலான போட்டி அல்லது அவர் போதைப்பொருளுக்கு அடிமையானவராக இருப்பார். அவர் கைது செய்யப்படும் பொழுது இவர்கிட்ட இருந்து இவ்வளவு கிராம் ஐஸ் போதைப்பொருள், இவ்வளவு கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், இவ்வளவு கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்படுதுன்னு சொல்லி தான் பலமையாக வரும். இங்கு இன்னும் கைது செய்யப்படாத காரணத்தால் என்ன பின்னணி என்பது குறித்து இன்னும் தெரிய வரவில்லை. பார்க்கலாம். கொழும்புள்ள 2 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரில் வந்த 2 நபர்களை போலீசார் சோதனையிட்ட பொழுது கிட்டத்தட்ட 2,70,00,000 ரூபாய் பணம் இவர்களுடைய காருக்கு இருந்திருக்குது. எப்படி இதை சம்பாதிச்சிங்க, எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்கும் பொழுது இவர்கள் ஒன்றும் தெரியாமல் முழித்திருக்கின்றார்கள். அப்போ என்னென்று காசு வந்ததுன்னு தெரியாமல் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றைக்குள்ள சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட பணமா, எப்படி இது வந்ததுன்னு சொல்லி திருட்டின் மூலமாக வந்ததான்னு சொல்லி போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. இவர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கொழும்பு 13, 14 பகுதிகளை சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரும் 59 வயதுடைய நபர்களும் தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க.
மஸ்கலியா நல்ல தண்ணியில் மோகினி எல்ல என்ற ஒரு இடத்துல முச்சக்கர வண்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் அந்த முச்சக்கர வண்டியில் பயணித்த நேரம் அதில் 2 பேர் குழந்தைகள் பயணிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 5 பேருமே காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நேரத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. நல்ல தண்ணி பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவர திணைக்களம் கணக்கெடுப்பின்படி அதிகமாக இந்த துஷ்பிரயோகம் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளேயே எந்த விஷயம் அதிக முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் கொடுமைப்படுத்தல் வதைத்தல் இதுகள் தான் கூடுதலாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக தரப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலையும் முக்கியமாக கொடுமை 1வது, கட்டாயமற்ற கல்வி 2வது, பாதுகாப்பின்மை பராமரிப்பின்மை என்றது 3வது, கற்பழிப்பு துஷ்பிரயோகம் என்றது 4வது, அடுத்தது குழந்தை திருமணம் குழந்தை கடத்தல் என்று சொல்லி அப்படியே அந்த கொடுமைப்படுத்தல்கள் துஷ்பிரயோகங்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. சிறுவர்களை உண்மையில் அவர்களுடைய மனசு நோகாமல் அந்தந்த வயசுக்காரருக்கு வந்து நாம் அதுக்கேற்ற மாதிரி தான் வழிநடத்தணும். முக்கியமாக பிரதானமாக பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் எங்கெங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பெற்றோர்கள் முதல் அறிய வேண்டும். அவர்களை பெற்றோர்கள் கணக்கிடாமல் விட்டால் அடுத்தது அவர்களுடைய கவனம் சிதறி அவர்களுடைய எதிர்காலம் பாழாக்கப்படும் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம்.